பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த மே மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளிலும் காணொளி காட்சி வழியாக எங்களோடு இந்த ஆராதனையிலே பங்கேற்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிய நாமத்திலே அன்போடு ஆயர்கள் சார்பாக வாழ்த்துகிறோம், வரவேற்றுக் கொள்ளுகிறோம். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை தொழுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, அருமையான இந்த புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளுக்காக நாங்கள் ஆண்டவரை போற்றுகிறோம். ஒருவேளை நாங்கள் உம்முடைய ஆலய நிழலிலே அனைவருமாக இணைந்து உம்மை ஆராதிக்க முடியாவிட்டாலும் காணொளி காட்சி வழியாக எங்கள் உள்ளங்களிலே இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த தூய ஆவியானவர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நீர் எங்களோடு ஒன்றிணைகிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர். உயிர்த்தாண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பலப்படுத்தினீர், குணமாக்கி சமூகத்திலே பயன்படுத்தினீர். இன்றைய சமூக சூழலிலே காணப்படுகிற கடினமான அனுபவங்கள் மத்தியிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் எங்களோடு வாசம் பண்ணுகிறீர் என்று சொல்கிற தைரியத்திலும் நிச்சயத்திலும் இணைந்து இந்த ஆராதனையிலே நாங்கள் விசுவாசத்தோடு பங்கெடுக்கிறோம். கடவுளுடைய இரக்கமும் கிருபையும் எங்களை நிறைவாய் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகூட நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுடைய நாமத்திற்கு புகழ்ச்சியாக நாம் அனைவரும் இணைந்து ஞான பாடல்களிலே 316வது பாடல், ஞான பாடல் 316, அஞ்சாதிரு என் நெஞ்சமே உன் கர்த்தர் துன்ப நாளிலே தகுந்த துணை உனக்கு தப்பாமல் செய்குவார். இணைந்து பாடுவோம். Oh
முறைமுறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் 23. சங்கீதம் 23 நாம் முறைமுறையாக வாசிப்போம். கர்த்தரன் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தாயை பெருத்திருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நாம் இறை பிரசன்னத்தை உணர்கிற இந்த சூழ்நிலையிலே நம்மை தாழ்த்தி மன்னிப்பை வழங்குகின்ற ஆண்டவருக்கு நேராக நம்முடைய குறைவுகளையும் அபாத்திரத்தன்மைகளையும் அறிக்கையிட்டு மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். ஒரு புதிய மாதத்தின் முதலாம் ஓய்வு நாளிலே ஆண்டவரை சந்திக்கின்ற வாய்ப்பினை, ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கின்ற நாம் இதுகாரும் சிறப்பாக நம்மை பல்வேறு நெருக்கங்கள் மத்தியிலும் நடத்தி வந்திருக்கின்ற ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிற நாம் அவருடைய சமூகத்திலே நம்முடைய பலவீனங்களை உணர்வோமாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலிலே நம்மை சந்திக்கின்றார். அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையிலே நாம் பெற்றிருக்கின்ற கடமைகளை பொறுப்போடும் ஆண்டவர் விரும்புகின்ற எதிர்பார்ப்போடும் நிறைவேற்றுகின்றோமா என்பதை இந்த காலை நேரத்திலே நாம் எண்ணி பார்ப்போம். கடவுளுடைய அரசிற்காக வாழவும் கடவுள் விரும்புகிற நல்ல கனிகளை கொடுக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதி, அமைதி, பகிர்வு, அன்பு, சமாதானம் போன்ற இறையரசின் தகவுகள் நம்மால் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் எண்ணி பார்ப்போம். கடவுளுடைய சித்தத்துக்கு விரோதமாக நாம் தவறு செய்கின்றோம். சுயநலத்தோடு வாழ்ந்து இறைவனுடைய விருப்பத்தை நாம் ஒதுக்கி வைத்து வாழுகின்றோம். ஆனாலும் இந்த காலை நேரத்திலே அவருடைய அன்பின் பிரசன்னத்தை உணர்கிற இந்த நேரத்திலே ஆண்டவரே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன ஆயக்காரனை போன்று நம்முடைய அபாத்திர தன்மைகளை உணர்வோம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவதற்கு துணையாக
259வது கீர்த்தனை பாடலின் பல்லவி, முதல் சரணம் மற்றும் 3ஆம் சரணம் வரை உள்ள பகுதிகளை நாம் பாடுவோம். பல்லவி, 1ஆம் சரணம், 3ஆம் சரணம். சர்வவல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டுள்ளே நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானுடைய கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆமேன். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் தொடர்ந்து நம்முடைய நன்றி மன்றாட்டு ஜபங்களை ஏறெடுப்போம். தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒருமனதோடு நம்மை தாழ்த்தி ஜபிப்போம். பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொன்னவர். அவர் மாறாது நல்ல தேவனாயிருக்கிறார். தாயிலும் தந்தையிலும் மேலாக நம்மை தாங்கி அரவணைக்கிற ஜீவனுள்ள கர்த்தராக இருக்கிறார். கடினங்கள், நோய் தாக்குதல்கள் மத்தியிலும் ஆண்டவருடைய கிருபையும் பாதுகாப்பும் நம்மை இம்மட்டும் அணைத்தபடியினாலே நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். பொருளாதார நெருக்கடிகளிலே, கடினங்களிலே, கவலை சூழ்ந்து நின்ற வேளைகளிலே, கண்ணீர் சிந்தி நின்ற வேளைகளிலே கனிவாய் கரம் கொடுத்து நம்மை காத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம், பெற்றோருக்காக நன்றி சொல்லுவோம். நம்முடைய குடும்பத்தின் அருமையான பிள்ளைகள், பெற்றோர் தூரமான இடங்களிலே, வெளி நாடுகளிலே, வெளி மாநிலங்களிலே தங்கி பணி செய்கிறவர்கள் இந்த நாட்களிலே மிகுந்த பயந்த அனுபவத்தோடு ஆயினும் ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கையிலே தங்களுடைய பணியிடங்களிலே தங்கி சுகமாய் வாழுவதற்கேற்ற கிருபைகளை நம் தேவன் நமது குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு தந்தாரே, தந்து கொண்டிருக்கிறாரே, அதை நினைத்து ஆண்டவரை போற்றுவோம்.
இந்த புதிய மாதத்தின் ஒவ்வொரு நாட்களையும் நிறைவாய் நாம் அனுபவிக்க, நம்முடைய பணிகளிலே பயணங்களிலே கடவுளுடைய நிறைவான பாதுகாப்பை நாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு துணை செய்கிறபடியினாலே அவரை போற்றுவோம். இல்லங்களிலே நாம் ஜெபத்தோடு அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்மவர்களுக்காக, நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய திருச்சபைக்காக, திருப்பணிகளுக்காக, இந்த தேசத்திலே வாழுகிற அத்தனை பேருக்காக நாம் ஒரு மனதோடு நாம் ஜெபிப்போம். ஜெபமே ஜெயம். ஜெயத்தை நம்முடைய வாழ்விலே நிறைவாய் கர்த்தர் தருகிறார். அன்பும் கிருபை நிறைந்த பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லவரே, அருமையான இந்த ஓய்வு நாளிற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இணைந்து உம்முடைய சமூகத்திலே தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றி எங்கள் அன்பின் ஆண்டவருடைய கிருபையினாலே நாங்கள் வழிநடத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு தொடர்ந்து துணை செய்யும். எங்கள் குடும்பங்களை உம்முடைய கரங்களிலே தருகிறோம். நிறைவான சந்தோஷமும் மிகுதியான கிருபைகளையும் உயர்வுகளையும் தாரும். சுமார் 2 மாதங்கள் வேலைகளுக்கு போக முடியாமல் கடினங்களோடும் பிரயாசங்களோடும் எங்களுடைய உழைப்பிலே நாங்கள் எங்களை செயல்படுத்த முடியாதபடிக்கு கட்டாயமாக முடங்கி கிடைக்க வேண்டிய அனுபவங்கள் வந்த நிலையிலே ஆண்டவர் எங்களுக்கு துணையாக இருந்தீர். இந்த புதிய நாட்களிலே எங்களுடைய உழைப்புகளை நாங்கள் தொடர, எங்கள் பணிகளை நாங்கள் தொடர, ஆண்டவர் தருகிற போதிய வருமானங்களை நிறைவாக நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு துணை செய்யும். எங்களுடைய தொழில் ஸ்தாபனங்கள் இந்த புதிய மாதத்திலே நிறைவாய் வளர்வு பெற கர்த்தாவே நீர் துணை செய்யும். எங்கள் தொழில் ஸ்தாபனங்களிலே பணியாற்றுகிறவர்களை நிறைவாய் ஆசீர்வதியும். கடைகளிலே, கம்பெனிகளிலே ஆண்டவருடைய கனிவான பார்வை நிறைவாய் தங்கியிருக்கட்டும் சுவாமி. முடங்கி கிடந்த பணிகள் ஆண்டவரால் புத்துயிர் பெற்று நிறைவாய் செய்யப்படுவதற்கேற்ற வாய்ப்புகளை இந்த புதிய மாதத்திலே தாரும். பணியாளர்கள் எந்த பயமும் இன்றி மிகுந்த உற்சாகத்தோடு தைரியத்தோடு தங்களுடைய கடமைகளை பணிகளை நிறைவேற்றுகிற வாய்ப்புகளை ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலே நிறைவாய்த்தார். வியாதியின் கடினங்கள், வியாதியை உருவாக்குகிற தன்மைகள், வைரஸ் கிருமியின் ஆற்றல்கள் முற்றிலுமாக அழிந்து போக, மனித சமூகத்தை விட்டு மாறிப்போக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உதவி செய்யும்படி உம் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னமாகுதலை எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய பணிகளிலே, எங்களுடைய தொழில்களிலே, எங்களுடைய வியாபாரங்களிலே, உழைப்புகளிலே நிறைவாய் நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் துணை செய்யும். அரசு துறைகளிலே பணியாற்றுகிற அனைத்து பணியாளர்களையும் நிறைவாய் ஆசீர்வதியும். சிறப்பாக மருத்துவ துறைகளிலே பணி செய்கிற மருத்துவர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அவருடைய அர்ப்பணமுள்ள பணிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆதியர்களை ஆசீர்வதியும். இனமாக மருத்துவ துறையிலே கடைநிலை பணியாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் கடந்த நாட்களிலே மிகுந்த உற்சாகத்தோடு பயன்படுத்தினீர். எந்த தீமைகளுக்கும் ஒப்பு கொடுக்காதபடிக்கு பயன்படுத்தினீர். தொடர்ந்து இந்த பணிகளிலே இன்னும் உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும் சுவாமி. படிக்கிற எங்கள் அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். 10ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மிகுந்த உற்சாகத்தோடு தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள துணை செய்யும். 11ஆம் வகுப்பு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தும். தேர்வு எழுதியிருக்கிற அருமையான +2 படித்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வெற்றி வாய்ப்புகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். நல்ல உயர்கல்வி வாய்ப்புகளை நீர் அமைய பண்ணும்படியும் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆசிரியர்களாக பணியாற்றுகிறவர்களை
இந்த புதிய கல்வியாண்டில் நிறைவாய் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்கேற்ற நாளிலே எங்களுடைய பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட கர்த்தாவே நீர் துணை செய்யும்படியும் சமூகத்திலே மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய ஆலய நலலிலும் வருகிற நாட்களிலே உமக்கு சித்தமானபடி நாங்கள் ஒன்றாய் கூடி உம்மை ஆராதிப்பதற்கேற்ற வாய்ப்புகளை நிறைவாய் தந்து ஆதரிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாட்களிலே தங்களுடைய பிறந்த நாட்களை சந்திக்க இருக்கிற அருமையான திருச்சபையின் பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதியும். தங்களுடைய திருமண நாட்களை சந்திக்க இருக்கிற அருமையான குடும்பத்தினுடைய பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதியும். வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் ஆண்டவர் அடியெடுத்து வைக்க இருக்கிற புதிய நாட்கள் உமது பிள்ளைகளுக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் அமையும்படி கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்தின் எல்லா ஆட்சியாளர்களையும் நிறைவாய் பயன்படுத்தும் ஆசீர்வதியும். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்காக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து முழுமையான விடுதலைகளை உலக நாடுகள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் துணை செய்யும். உமது கரம், உம்முடைய மெல்லிய சத்தம் எங்களை அணைத்து கொள்ளவும் தாங்கிக் கொள்ளவும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். தேவ கிருபையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவுடைய இரக்கமும் வழிகாட்டுதலும் நடத்துதலும் எங்களை நிறைவாய் தாங்கும்படி ஜெபிக்கிறோம். அன்றாடம் உழைத்து தங்களுடைய வாழ்வை நடத்தி செல்கிற அருமையான பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த புதிய நாட்கள் எல்லா நிலையிலும் ஆசீர்வாதமாய் அமையும்படி ஜெபிக்கிறோம். நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, விசுவாசத்தோடு இந்த நாட்களை தொடர்கிறோம். ஆண்டவரே, தங்களுடைய தலைவர் மரித்து விட்டாரே, நாங்கள் இனி என்ன செய்வோம் என்று சொல்லி வாழ்க்கையை வெறுத்து போய் எம்மாவுக்கு நேராக நடந்த சீடர்களை சந்தித்து தொடர்ந்து சீடர்களை தைரியப்படுத்தி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அவர்களை உற்சாகப்படுத்தி வாழ்வு கொடுத்து வழிநடத்தி எங்கள் ஆண்டவர் இந்த நாட்களிலே தளர்ந்து போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, தைரியமற்றிருக்கிற எங்கள் அனைவரையும் ஆண்டவர் உற்சாகப்படுத்தி உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையும் வழிகாட்டுதலையும் நிறைவாய் நாங்கள் பெற்று உம்மிலே பலனடைந்து முன்னேற ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்யும். இந்த நாளிலும் நாங்கள் கேட்கிற உம்முடைய வார்த்தைகள் அந்த நிலையிலே எங்களை தைரியப்படுத்துவதாகவும் உற்சாகப்படுத்துவதாகவும் அமையட்டும். துதி கன மகிமை எல்லாம் உடையவைகள் இயேசுவின் நாமத்திலே மிகுந்த தாழ்மையோடு மன்றாடுகிற நல்ல பிதாவே, ஆமே. நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் தாமே கற்றுத்தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களை வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 38 வரை. 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய உள்ள சில வசனங்கள். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கக்கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரதிச்சயமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. கொடுக்கப்பட்ட வேதபாட வாசித்து முடிந்தது. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. The given Bible reading is taken from Philippians chapter 3 verses 8 to 18. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 18 வரை.
What is more, I consider everything a loss because of the surpassing worth of knowledge, Christ Jesus my Lord, for whose sake I have lost all things. I consider them garbage, that I may gain Christ and be found in him, not having a righteousness of my own that comes from the law, but that which is through faith in Christ, the righteousness that comes from God on the basis of faith. I want to know Christ, yes, to know the power of the resurrection and participation in his sufferings, becoming like him in his death, and so somehow attending to resurrection from the dead. Not that I have already obtained all this, or have already arrived at my goal, but I press on to take hold of that of which Christ Jesus took hold of me. Brothers and sisters, I do not consider myself yet to have taken hold of it, but one thing I do, forgetting what is behind and straining toward what is ahead, I press on toward the goal to win the prize for which God has called me heavenward in Christ Jesus. All of us, then, who are mature should take such a view of things, and if on some point you think differently, that too God will make clear to you. Only let us live up to what we have already attained. Amen. வாசிக்கும்படியான நற்செய்தி பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 13 முதல் 35 முடிய. லூக்கா 24வது அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 35 முடிய வாசிக்க கேளுங்கள். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசி கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாசித்து கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்கள் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரயுத்திரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கணைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்துவிதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையோ என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவரைப் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்கள் கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் அவரை
ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவரும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியிலே நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள் என்பவைகளே. நாம் இணைந்து ஆராதனை கீதங்களிலே 55வது பாடலாகிய இயேசு கிறிஸ்துவில் நல் சீடராகுவோம் என்ற பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 55. ஜெபம் செய்வோமாக. ஆண்டவரே, பல்வேறு கடினப்பாடுகளின் மத்தியிலும் ஒரு புதிய மாதத்தின் முதலாம் ஓய்வு நாளை சந்திக்கின்றோம்.
சபை கூடி வருவதற்குரிய தடைகளை உம்மால் மாற்றி அமைக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு உம்மண்டை வருகிறோம். இந்த தொழுகையிலும் நீர் தந்திருக்கின்ற அருள் வார்த்தைக்காக உம்மை புகழுகிறோம். கருத்தோடும் ஜெபத்தோடும் உடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே எங்களை சந்திக்கின்றார் என்பதை விளங்கிக் கொண்டு உம்மோடு எங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகின்றவர்களாக எங்களை அமைத்து கொள்ள அருள்தார். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேனின் நாவின் சொற்களும் அடியார் ஒவ்வொருடைய இருதயத்தின் சிந்தனையும் உம்முடைய பார்வையில் ஏற்புடையதாய் அமைவதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மே மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளிலே சூழ்நிலையின் நிமித்தமாக இல்லங்களிலே அமர்ந்து இந்த காணொளி காட்சியின் மூலமாக இந்த தொழுகையிலே பங்கு பெறுகிறோம். தொடர்ந்து காலங்களை மாற்றியமைக்கின்ற கடவுள் நம்மை கிருபையாக நடத்துவார் என்ற நம்பிக்கையிலே கடவுளுடைய அருள் நம்மை தாங்க நாம் மன்றாடுவோம். இந்த காலை நேரத்திலும் நாம் சிந்திப்பதற்காக தென்னிந்திய திருச்சபை நமக்கு தந்திருக்கின்ற சிந்தனை பொருள், அன்றாட வாழ்வில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் கூட்டுறவு, கம்யூனியன் வித் தி ரிசன் கிரைஸ்ட் இன் டெய்லி லைஃப். அருளுரை வார்த்தையாக நான் முன்னே வைக்க விரும்புகின்ற கடவுளுடைய வார்த்தை லூக்காவின் நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். மவுண்டன்ஸ் ஆஃப் டெத், மரணத்தின் மலைகள் என்று அறியப்படும் கொல்லிமலை பகுதியிலே கிறிஸ்துநாதருடைய அருட்பணியினை துன்பப்பாதையில் அந்த மலைப்பகுதியில் ஆண்டவரோடு இணைந்து பணி செய்தவர்தான் கிரானி பிராண்ட் அம்மையார் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பெண் அருட்பணியர். தம்முடைய 95வது வயதிலே இந்த கொல்லிமலை பகுதியிலே இயற்கை எய்தினார். 1879ஆம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்திலே பிறந்த இந்த அம்மையார் பாப்டிஸ்ட் திருச்சபையின் பாரம்பரியத்திலே வளர்ந்தவர்கள். இளமையிலிருந்தே அருட்பணி செய்ய வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர்கள். இந்தியாவிலே செய்யப்பட்ட அருட்பணிகளை குறித்து அறிய வந்து இந்த பணிக்காக தன்னை ஆயத்தப்படுத்தினார்கள். இந்த கொல்லிமலை பகுதிகளிலே ஜெசி பிராண்ட் என்பவர் ஏற்கனவே இங்கிலாந்து நாட்டை சார்ந்த இவர் திருப்பணியை செய்து கொண்டிருந்தார். இந்த அம்மையாரும் அவர்களோடு இணைந்து கொண்டு தமிழ் கற்று கொல்லிமலையிலே தம் திருப்பணியை தொடங்க ஆரம்பித்தார். 68 வயதிலே ஓய்வு பெற வேண்டிய காலம். இங்கிலாந்திலிருந்த தன்னுடைய மிஷன் போர்டுக்கு கடிதம் எழுதி இன்னும் 5 ஆண்டுகள் கூட நாங்கள் பணி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் 1 ஆண்டு கூடுதலாக பணி செய்யலாம் என்ற உரிமை கொடுக்கப்பட்டது. ஆனால் இறுதியிலே தொடர்ந்து அவர்கள் 26 ஆண்டுகள் கூட அவர்கள் பணி செய்தார்கள். தன்னுடைய பணியின் இறுதி காலங்களிலே விபத்தின் மூலமாக எலும்பு முறிந்து கால்கள் செயலற்ற நிலையிலே மிகவும் கடினத்தோடு, ஆனால் அந்த மலைப்பகுதியிலே அந்த மலைவாழ் மக்களுக்கென்று தான் செய்ய வேண்டிய பணியை ஒருபோதும் விட்டுவிடாமல் அர்ப்பணத்தோடு செய்து வந்தார்கள். இந்த அம்மையாருடைய மகன் டாக்டர் பால் பிராண்ட். இவர்கள் ஒரு முறை வேலூரில் இருக்கிற CMS மருத்துவக் கல்லூரியிலே மருத்துவ பணிக்காக வந்தார்கள். நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு தன்னுடைய மகன் வெள்ளூரிலே வந்திருக்கிறான் என்ற செய்தியை கிரானி பிராண்ட் அம்மையாரிடத்திலே சொன்னார்கள். சொல்லிவிட்டு
இந்த அம்மையாருடைய சில நண்பர்கள் சொன்னார்கள், வெள்ளூரிலே சென்று மகனை பார்த்து வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது கிரானி பிராண்ட் சொன்ன பதில், இஃப் எனி ஒன் வாண்ட்ஸ் லெட் தம் கம் அப், பட் ஐ ஆம் நாட் கோயிங் டவுன். என்னை பார்க்க யாராவது விரும்பினால் இந்த மலையிலே ஏறி வரட்டும், நான் தாழே செல்வதில்லை என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். மலையிலே கடினப்பாடுகளோடு அதே நேரத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய உறவோடு திருப்பணியை செய்த ஒரு பெண் அருட்தொண்டர். கடவுள் மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையிலே பங்கு பெறுகிறார் என்பதுதான் திருமறையின் நற்செய்தி. God participates in human life என்று சொல்லுவார்கள். ஏதோ கடவுள் எங்கேயே இருந்து கொண்டு மனிதனை இயக்குகின்றவர் அல்ல, ஆனால் மனிதனோடு ஒன்றுபட்டு மனிதனோடு வாழ்க்கையிலே இணைந்து மனிதனோடு பயணம் செய்கின்றவர் தான் கடவுள் என்று திருமறை சொல்லுகிறது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் படிக்கக்கூடும். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The Lord went before them. மக்களுக்கு முன்பாக சென்று பணி செய்து பாதை காட்டுகின்ற ஆண்டவராக திருமறையிலே சுட்டிக்காட்டப்படுகிறார். இங்கேயும் உயிர்த்தெழுந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து 2 சீடர்கள் எம்மாவூர் என்ற பகுதிக்கு நேராக கலக்கத்தோடு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அன்றாட வாழ்க்கையிலே கடவுளுடைய பிரசன்னமும் பயணமும் அவர்களோடு கூட இருப்பதை இந்த நிகழ்ச்சியிலே நாம் வாசிக்க முடியும். லூக்கா 24:15 இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார் என்று அழகாக லூக்கா இந்த நிகழ்ச்சியை சுட்டி காட்டுகிறார். இங்கே நாம் கவனித்து பார்க்கும்போது ஒரு குழம்பிய பயணம், a journey with confusion என்று சொல்லலாம். அவர்கள் துக்க முகமுடையவர்களாய் வழி நடந்து இயேசுநாதரை வித்தியாசமாக புரிந்து கொண்டார்கள். அவர் இப்போது இல்லையே என்று கலங்கி அவர்கள் பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள். 21ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இயேசுநாதரை குறித்த ஒரு நம்பிக்கையின் காட்சி. உலகத்திலே குறிப்பாக இஸ்ரவேலருக்கு மீட்பு தருகின்ற மீட்பர் அதிகாரம் உடையவராக வருவார் என்றெல்லாம் நாங்கள் நம்பியிருந்தோம். இப்பொழுது எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. ஆக இந்த பயணம் ஓரளவுக்கு சொல்லப்போனால் they had tension between faith and reality என்று சொல்லலாம். விசுவாசத்திற்கும் உண்மை நிலைக்கும் இடையே ஒரு இழுவை நிலை. காரணம், திருமறையில் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி குறிப்பிடப்பட்டிருந்ததை நம்பவில்லை, இறைவார்த்தையை நம்பவில்லை. ஆகவே பற்றுறுதியிலே தளர்ந்தவர்களாக துக்க முகத்தோடு எம்மாவூ என்ற இடத்துக்கு அவர்கள் செல்லுகின்றார்கள். எம்மாவூர் வர உடன்பயணியாக சென்ற ஆண்டவர் அப்புறம் போகிறது போல காட்டுகின்றார். ஆனால் அவர்கள் அவரை வருந்தி அழைத்து அவரோடு பந்தி அமர்ந்தார்கள். வசனம் 31 அப்போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன என்று சொல்லப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய சந்திப்புகள் அவருடைய கண்களை திறக்கின்ற ஒரு அனுபவத்துக்கு நேராக அவர்களை நடத்திற்று. 3 சிந்தனைகளை சுருக்கமாக இந்த பகுதியிலிருந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பம் கொள்கிறேன். முதலாவதாக, கண்கள் திறக்கப்பட்ட போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொண்டார்கள். Communion with the risen Christ, it is an opportunity to realize Him. Realize Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காணுகின்ற ஒரு வாய்ப்பு இந்த சந்திப்பிலே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது.
இந்த குருடர்கள் யானையை பார்த்த கதையை நாமெல்லாம் அறிந்திருப்போம். ஒருவர் யானையின் கால் பகுதியை தொட்டு பார்த்து யானை தூண் போன்றது என்று சொல்லுகிறார். ஒருவர் யானையின் துதிக்கை பகுதியை தொட்டு பார்த்து யானை உலக்கை போன்றது என்று சொல்லுகிறார். ஒருவர் தன் பார்வை இழந்த நிலையிலே யானையின் காதை தொட்டு பார்த்து அது சுளவு போன்றது என்று சொல்லுகிறார். முழுமையாக யானையை அவர்களால் விளக்கம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்முடைய சீஷர்கள் அவருடைய சீஷர்கள் கண்டபோது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன என்று திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய பார்வையை, அன்றாட வாழ்க்கையின் கண்ணோட்டங்களை புதிய கண்ணோட்டத்திலே அவர் அமைத்து தருகின்றார். ஒரு முறை மார்க் 8ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கும்போது பெத்சாயிதா ஊரில் ஒரு குருடனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். அவருடைய கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார், எதை ஆகிலும் காண்கிறாயா? மார்க் 8:24 அந்த மனிதன் சொல்லுகிறான், அந்த குருடன் சொல்லுகிறான், நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கின்றேன். I can see people but they look like trees walking. நடக்கின்ற மனிதனை மரங்களைப் போல நான் பார்க்கிறேன். அதன் அர்த்தம் என்னவென்றால் முழுமையான பார்வை அவனுக்கு அங்கே அமையவில்லை. ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை இந்த சீடர்கள் தங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையிலே சந்தித்த பிற்பாடு அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. பாருங்கள், வசனம் 30-31 அவர்கள் அப்பத்தை பிட்கையில் இயேசுவை அடையாளம் கண்டு கொள்ளுகின்றார்கள். திருமறையை படித்து பார்க்கும்போது இறைவனை அல்லது இறை வெளிப்பாட்டை பல்வேறு நிலைகளிலே மக்கள் புரிந்து கொண்டதை நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். 19ஆம் சங்கீதம் முதல் 6 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது இயற்கையிலே கடவுளை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காட்சியை பார்க்கலாம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கின்றது. இயற்கையை பார்க்கும்போது, பருவகால மாற்றங்களை பார்க்கும்போது, காலையிலே மலர்கிறது, மாலையிலே அந்த பூ மடிந்து விடுகிறது, இப்படிப்பட்ட இயக்கங்களை எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக கடவுள் இருக்கின்றார். இந்த இயற்கையின் இயக்கத்திலே கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். God reveals himself in nature என்று நாம் சொல்லலாம். திருமறையிலே இன்னொரு நிலையிலும் கடவுள் தம்முடைய மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். யூத மக்களுடைய அடிமைத்தன வரலாற்றுகளிலே விடுதலை கொடுக்கின்றவராக கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார். God reveals himself in the event of history என்று நாம் சொல்லலாம். 119ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது கடவுளுடைய வார்த்தையிலே கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார். 119ஆம் சங்கீதத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தால் பல உண்மைகள் திருமறையை குறித்தும் திருச்சட்டத்தை குறித்தும் நாம் புரிந்து கொள்வதற்கு அது தெளிவான வழிநடத்தலை தர முடியும். God reveals in the living word. கடவுளுடைய வாழ்ந்து கொண்டிருக்கும் வார்த்தையிலே தம்மை வெளிப்படுத்துகிறார். இவை எல்லாவற்றை விடவும் கடவுள் தம்மை வெளிப்படுத்தும் போது மனிதனாகவே வந்து மனு உரு ஏற்று மனிதனோடு தம்மை ஒன்றுபடுத்துகின்றார். இன்கார்னேஷன். இந்த மனு உரு ஏற்பு நிலையிலே கடவுள் தம்மை ஒன்றுபடுத்துவது சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. இங்கேயும் பாருங்கள், உயிர்த்தெழுந்த ஆண்டவராக எமாவூருக்கு சென்ற சீஷர்களோடு உடன் பயணியாக சென்று அவருடைய வாழ்க்கை சூழலிலே, கலக்கத்தின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவர் அவர்களை சந்திக்கின்றார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது மோசே வனாந்தரத்திலே தன் மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டே இருக்கிறான். அங்கே முச்செடியின் தரிசனத்திலே ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆபகுப் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆனால் இந்த நம்பிக்கையை தாண்டி கடவுள் தம்முடைய மக்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையிலே தம்மை சந்திக்கின்றார். மோசேக்கு அன்றாடக மேய்ப்பக பணி சூழ்நிலையிலே
எரியும் முச்சடியிலே கடவுள் அவனை சந்திக்கின்றார். மீன்பிடித்து கொண்டிருந்த சீஷர்களை மீன்பிடிக்கின்ற சூழ்நிலையிலே சந்தித்து அவர்களை பயன்படுத்துகிறார். ஆயத்துறையிலே பணி செய்து கொண்டிருந்த மனிதனை சந்தித்து அடியவராக மாற்றுகின்றார். ஆம், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய சந்திப்பு அவரை தெளிவாக புரிந்து கொள்ள, அவரை அடையாளம் கண்டுகொள்ள மிகவும் பிரயோஜனமான ஒன்று. இன்றும் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கை சூழலிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை சந்திக்கின்றார். அவரை புரிந்து கொள்ளுகின்ற நிலையிலே நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். சில நேரங்களிலே ஆலயத்திலே மாத்திரம், பக்தி உறவுகளிலே மாத்திரம் நாம் கடவுளை சந்திக்க முடியும் என்று நினைக்கின்றோம். ஆனால் இந்த சீஷர்களோடு ஆண்டவர் அப்பத்தை பிட்கையில் அவரை கண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு சொல்லுகிறார் 25:40, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்கள் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆக அப்பம் பிற்கப்படும் போது, பகிர்வுகள் நடைபெறும் போது அது உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையிலே நடைபெறுகிறது என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. ஆகவே தான் தொடக்க கால திருச்சபையின் மக்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அந்யோன்யத்திலும், அப்பம் பிட்குதலிலும், ஜெபம் செய்வதிலும் உறுதியாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக வழித்துணைவராக அன்றாட வாழ்க்கையிலே அவர்களோடு கடந்து சென்ற, இந்த அடியவர்களோடு கடந்து சென்ற ஆண்டவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அப்பம் பிட்குகையில் இன்னும் அதிகமாக அவரை புரிந்து கொண்டார்கள். உயிர்த்தெழுதல் வாழ்வு என்று சொல்லும்போது அது ஒரு பகிர்தலின் வாழ்வே தவிர நுகர்தலின் வாழ்வு அல்ல. ரிசரக்ஷன் இஸ் லைஃப் ஆஃப் ஷேரிங், நாட் கன்சம்ஷன். ஆக ஆண்டவரை புரிந்து கொள்ளுகின்ற, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை வாழ்க்கை சூழ்நிலையிலே புரிந்து கொள்கிற நாம் அவரை தெளிவாக புரிந்து கொள்ள, அப்பங்களை பிட்கும் போது இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது சிந்தனை, communion with the risen Christ, it is an opportunity to understand the meaning of suffering. பாடுபடுதலின் அர்த்தத்தை, பொருளை புரிந்து கொள்வதற்கு இந்த சந்திப்பு மிகவும் அர்த்தமுடையதாக அமைகிறது. 25 முதல் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். பாருங்கள், 26ஆம் வசனத்திலே, மேசியா தம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்கள் பட வேண்டும் அல்லவா? ஆக சிலுவையின் ஆண்டவருடைய வாழ்வோடு, வாழ்வியலோடு துன்பம் இணைந்த ஒன்று என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். இறை வார்த்தையை கற்றுக்கொள்ளும் போது மேசியா பாடுபடுகின்றவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏசாயா 53:4 முதல் 6 வசனங்களை வாசிக்கும்போது, குறிப்பாக நான் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். பிறருடைய மீட்பிற்காக துன்புறுவதை இந்த வார்த்தை சுட்டி காட்டுகிறது. ஆக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த சூழ்நிலையிலே அவர் பாடுபடுகின்ற ஆண்டவர், அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி என்பதை விளங்கிக் கொள்வதற்கு இந்த சந்திப்பு துணையாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய கூட்டுறவு இப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதலை, ஆண்டவர் பாடுபடுகின்ற மேசியா என்பதை தெளிவாக புரிந்து கொள்கின்ற அனுபவத்தை நமக்கு தர வேண்டும். ஒருவர் சொல்லுகிறார், துன்பம் பின் மகிமை. துன்பம் இல்லை என்பதின் பொருள் மகிமை இல்லை என்பதுதான் அர்த்தம். இட் இஸ் சஃபரிங் அண்ட் தென் க்ளோரி. நாட் டு ஹாவ் த சஃபரிங் மீன்ஸ் நாட் டு ஹாவ் த க்ளோரி. ஆக துன்பத்தின் மூலமாகத்தான் மகிமை அடைய முடியும் என்பதுதான் கிறிஸ்துவின் பணியிலும் கிறிஸ்தவர்களுடைய வாழ்விலும் எதிர்பார்க்கப்படுகின்ற உண்மை. இங்கே இயேசுநாதர் மற்றவர்களுக்காக
துன்பத்தை சந்திக்கின்றார். வைக்கேரியஸ் சஃபரிங் என்று சொல்லுகிறோம். ஆக அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட போது உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய சந்திப்பிலே அவர் பாடுபடுகின்ற மேசியா என்பதை தெளிவாக புரிந்து கொண்டார்கள். ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய தமிழகத்திலே ஒரு நிகழ்வு நடந்ததை நம்முடைய தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் படித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். டாக்டர் சைமன் என்று சொல்லக்கூடிய 55 வயது நிரம்பிய ஒரு மருத்துவர், நீரோ சர்ஜனாக பணிபுரிந்தவர், தன்னுடைய நியூ ஹோப் மெடிக்கல் சென்டரிலே டைரக்டராக இருந்தவர், கொரோனா வியாதியஸ்தர்களுக்கு பணி செய்து கொண்டிருந்தவர். அந்த வியாதியினால் தாக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையின்றே பலன் கிடைக்காமல் இறந்து போகின்றார். அவருடைய சரீரத்தை நல்லடக்கம் செய்வதற்காக எடுத்துச் செல்லுகின்றார்கள். அரசாங்கம், காவலர்கள், மருத்துவ பணியாளர்கள் எல்லாம் அவரோடு கூட செல்லுகின்றார்கள். ஆனால் நீங்கள் எல்லாம் அதை பத்திரிகைகளை படித்திருப்பீர்கள். கீழ்ப்பாக்கத்திலே அந்த சிமிட்ரியிலே மக்கள் கூட்டம் ஒன்று கூடி அவருடைய சரீரத்தை அங்கே அடக்கம் செய்ய அனுமதிக்கவில்லை. வாகனங்களை ஓட்டிச் சென்றவர்களை அடிக்கின்றார்கள், வாகனங்கள் மீது கல் வீசுகின்றார்கள். ஒரு பெரிய போர்க்களம் போன்ற ஒரு அனுபவம். தொடர்ந்து இரவோடு இரவாக இன்னொரு இடத்திலே கொண்டு போய் அவருடைய சரீரத்தை இரவோடு இரவாக அடக்கம் செய்து கொண்டு வருகின்றார்கள். நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்த, பணி செய்த ஒரு மருத்துவருடைய நிலைமை. யாரை குற்றம் செல்வது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை துன்பப்படுத்துவதற்கு இன்றைக்கு மனிதன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அது அல்ல, நன்மை செய்வதற்காக, கிறிஸ்துவின் பணியை புரிந்து கொண்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வாழ்வியலுக்காக நாம் துன்பப்படுவதை இந்த சீஷர்கள் புரிந்து கொள்ளுகின்றார்கள். இயேசுநாதருடைய பாடுகளை புரிந்து கொண்ட சீடர்கள், நீங்கள் வரலாற்றை படித்து பார்க்கும் போதெல்லாம் தலைகீழாக சிலுவையிலே அறைவதற்கு பேதுரு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். அந்திரேயா பெருக்கல் வடிவ சிலுவையிலே சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். இந்த அந்திரேயா சிலுவையிலே ஏற்றப்படுவதற்கு முன்பாக இவ்வாறு சொல்லுகிறார்: விலை மதிப்பற்ற சிலுவையே, நீ கர்த்தருடைய உடல் பட்டதினால் பரிசுத்தமானாய். ஊண்டத்தில் வர வெகு காலமாய் வாஞ்சித்தேன். உன் கரங்களில் என்னை ஏற்று என் ஆண்டவரிடம் என்னை சேர்ப்பி. உன்மேல் அறையுண்டு என்னை மீட்டவர் உன் மூலமாக என்னை பெற்றுக்கொள்வாராக என்று ஜபித்தார். இந்த ஜபத்தின் நிறைவிலே அவரை அந்த பெருக்கல் வடிவ சிலுவையிலே அடித்தார்கள். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உயிர்த்தெழுதலை புரிந்து கொண்டவர்கள் இப்படிப்பட்ட பாடுகளுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். சென்ட் அகஸ்டின் அவர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்: கடவுள் பாவமற்ற ஒரு மகனை உலகில் பெற்று தந்தார். ஆனால் துன்பமில்லாத ஒரு மகனை அவர் பெற்றுத்தரவில்லை. God had one son on earth without sin, but never one without suffering. பவுல் சொல்லுவார், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த பிற்பாடு கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்று நாம் வாசித்த நிருப பகுதியாகிய பிலிப்பியர் 3:10 இவ்வாறு பவுல் சொல்லுகிறார்: கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்தவர்கள் அவரோடு பாடுபடுவதற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய கண்ணோட்டங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ள தயங்காமல் நம்மை அர்ப்பணிப்பதுதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திப்பதில் இருக்கின்ற ஒரு வாழ்வியல் மாற்றம் என்பதை புரிந்து கொள்ள நாம் நம்மை அர்ப்பணிப்போமாக. நிறைவான சிந்தனை, உயிர்த்தெழுதலை அனுபவிக்கின்ற ஒரு வாய்ப்பாக இதை நாம் பார்க்கிறோம். கம்யூனியன் வித் தி ரிசன் கிரைஸ்ட், இட் இஸ் an opportunity to experience the resurrection. ஆண்டவரின் உயிர்த்தெழுதலை நாம் அனுபவிப்பது. அவர் அனுபவித்தார் உண்மைதான், ஆனால் அதை நாம் அனுபவித்து புரிந்து கொள்வதுதான்
முக்கியமான ஒரு சந்திப்பின் பிரதிபலிப்பு. 34ஆம் வசனத்திலே, அங்கிருந்தவர்கள் ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொல்லுகின்றார்கள். உயிர்த்தெழுதல் ஒரு கோட்பாடு அல்ல, ஆனால் உயிர்த்தெழுதல் வாழ்விலே ஏற்படுகின்ற ஒரு பெரிய மாற்றம். இதை சந்தித்த சீஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை வெளிப்படுத்தினார்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு வருகின்றார்கள். அங்கே முடமான ஒரு மனிதன் ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறான். எல்லாரும் செல்வதைப் போன்று அவர்களை பார்த்தும் பாராமுகமாய் இவர்கள் செல்லவில்லை. பேதுரு பேசுகிறான் 6ஆம் வசனத்திலே, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உமக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவருடைய கரங்களை பிடித்து நடக்க முடியாத அந்த மனிதனை ஆலயத்திற்கு எடுத்து கொண்டு செல்லுகின்றார்கள். உயிர்த்தெழுதல் கோட்பாடு அல்ல, விடுதலை செய்கின்ற ஒரு பணி என்பதை நாம், வாழ்வு சார்ந்த பணி என்பதை புரிந்து கொள்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கின்ற சதுசேயர்கள் கூட ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை சீஷர்கள் பிரசங்கிப்பதை பார்த்து எதிர்க்கின்றார்கள். பேதுருவையும் யோவானையும் காவலில் அடைக்கின்றார்கள், அவரை விசாரிக்கின்றார்கள். அப்போஸ்தலர் 4:13 இவ்வாறு சொல்லப்படுகிறது, அவர்கள் இயேசுவினுடைய கூட இருந்தவர்கள் என்று உணர்ந்து கொண்டார்கள். They recognized that they had been with Jesus. இந்த பேதுருவும் யோவானும் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதை அவருடைய தைரியத்தின் மூலமாக, அவருடைய அருளுரைகளின் மூலமாக, அவருடைய ஆற்றல் மிகுந்த செயல்களின் மூலமாக புரிந்து கொள்ளுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எம்மாவூர் சீஷர்கள் இயேசுவை சந்தித்த அந்த அனுபவத்தின் மூலமாக உயிர்த்தெழுதலை உறுதி செய்தார்கள். அது மாத்திரமல்ல, அது கோட்பாடு அல்ல, ஒரு அனுபவம் என்று வாழ்க்கையிலே அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள். மார்ட்டின் லூதர் கிங் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க தேசத்திலே வாழ்ந்த ஒரு போதகர் இவ்வாறு சொல்கிறார், இஃப் யூ cannot fly, ரன். நீ உன்னால் வேகமாக பறந்து செல்ல முடியவில்லை என்று சொன்னால் நடந்து செல். இஃப் யூ cannot ரன், வாக். ஓட முடியவில்லை என்று சொன்னால் நடந்து செல். இஃப் யூ cannot வாக், crawl. நடக்க முடியவில்லை என்று சொன்னால் ஊர்ந்து செல். பட் by all means keep moving. எல்லாவற்றிலும் நீ இயங்கிக் கொண்டிருப்பதையே செய்து கொண்டிருக்க வேண்டும், நீ செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்காக நீ போராடி கொண்டே இருக்க வேண்டும், நீ செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். உயிர்த்தெழுதல் ஒரு கோட்பாடு அல்ல, ஒரு வாழ்வு மாற்றம். பவுலுடைய வாழ்க்கையிலே அதை நாம் பார்க்கிறோம், இயேசுவின் சீஷர்களுடைய வாழ்க்கையிலே அதை நாம் பார்க்கின்றோம். இந்த நிலையிலே உயிர்த்தெழுதலை புரிந்து கொண்டு அவருடைய சந்திப்புக்கு நம்மை அர்ப்பணிக்க இந்த தியானம் தொடர்ந்து நமக்கு உதவி செய்வதாக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு நம்மை அனுதினமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே சந்திக்கிறார் என்கிற விசுவாச உணர்வோடு இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் மூலமாக உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வ வல்லமை படைத்து கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியரால் கன்னிமரிடத்தில் பெற்று பிறந்தார். பொந்தியின் பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் இணைந்து 315ஆம் கீர்த்தனை பாடலாகிய தேவனை நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் என்ற பாடலை பாடுவோம். கீர்த்தனை 315.
ஜெபம் செய்வோமாக. எங்களுடைய அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையில் உயிர்த்தெழுந்தவராக எங்களை சந்திக்கின்ற ஆண்டவரே, நீர் சாவை வென்றவர் என்பதை புரிந்து கொள்ளவும், நீர் பாடுபடுகின்ற மேசியா என்பதை விளங்கிக் கொள்ளவும், உயிர்த்தெழுதல் ஒரு கோட்பாடு அல்ல, வாழ்வு சார்ந்த மாற்றம் என்று சீஷர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்றுக்கொண்டதை போன்று நாங்களும் உம்மை சார்ந்து கொள்ளுகின்ற ஒப்படைப்பிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். உம்மிலே நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்நோக்குகின்றோம். நாங்கள் சந்தித்திருக்கிற தடைகளை எல்லாம் கடவுள் மாற்றி அமைக்கும்படி சிறப்பாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கல்வி நிலையங்கள், கல்லூரிகள் திறப்பதற்குரிய சூழல்களை உருவாக்கி தாரும். ஆலயங்களிலே இணைந்து ஆராதிப்பதற்குரிய சூழல்களை உருவாக்கி தாரும். இப்போது நாங்கள் சந்தித்திருக்கிற கொடிய வியாதியின் பாதிப்புகள் அகன்று போக கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த மாதத்துக்குரிய பணிகளை நாங்கள் சிறப்பாக செய்வதற்குரிய கால சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்கி தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கடினமான பணிகளிலே, குறிப்பாக மருத்துவ பணிகளிலே இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு விசுவாசிகளையும் உமக்குள்ளே நாங்கள் நினைவு கூறுகிறோம். உம்மால் நாங்கள் சந்திக்கப்பட்டு வாழ்வு மாற்றங்களை பெற்று முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. பல குடும்பங்களிலே திருமணங்களுக்காக ஆயத்தமானார்கள். வியாதியின் தாக்குதலினால் அவற்றையெல்லாம் மாற்றி வைத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட குடும்பங்கள் தொடர்ந்து தங்களுடைய திருமண நிகழ்வுகளை சந்திக்கின்ற சூழல்களை நீர் உருவாக்கித்தார். தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நிறைவு நாட்களை சந்திக்க இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீர் ஆற்றல் படுத்தும். திருச்சபையாக இன்னும் நாங்கள் பணி செய்வதற்கு நாங்கள் சந்திக்கின்ற தடைகளை எல்லாம் நீர் மாற்றும். சமாதானத்தின் கடவுளுடைய ஆளுகைக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே மன்றாடுகிறோம். ஜெபங்கேளும் பிதாவே.
நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட நிறைவாய் வளமாய் தங்கி இருப்பதாக. கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக.